ரீசென்ட் சர்வே படி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 19% growth ஆயிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஆக்சுவலா இதுல வந்து 3% மட்டும் தான் கிரிக்கெட். மித்த பர்சன்டேஜ் எல்லாம் மத்த ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகுறது அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் லாஸ்ட் இயர் வந்து 2461 crores வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. 170 crores வந்து அத்லெட் வந்து ஸ்பான்சர்ஷிப் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 171 crores வந்து லாஸ்ட் இயரோட 41% வந்து இன்க்ரீஸ். ஸோ ஏன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளவு க்ரோ ஆகுது? ஆக்சுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிறதுக்கு முதல்ல கவர்மெண்டோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கவர்மெண்டோட சப்போர்ட். கவர்மெண்ட் வந்து நல்ல பாப்புலாரிட்டி பண்றாங்க, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய மீடியா கவரேஜ். ரெண்டாவது, இப்போ நம்ம டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணிடுச்சு. எல்லா மேட்சஸும் லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது. நம்ம மொபைல்லேயே வந்து அப்டேட்ஸ்ல இருக்கிறோம் எங்கெங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் லீக்ஸ், அதாவது கபடி லீக், கிரிக்கெட் லீக் மாதிரி, ஸ்குவாஷ், பேட்மிண்டன் எல்லா இதுலயும் லீக்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு, அதாவது டாப் 4 பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த லீக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால நிறைய பேருக்கு விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதே மாதிரி நம்மளோட காமன் மைண்ட் செட் வந்து முன்னாடி வந்து ஒரு இன்ஜினியரிங், ஒரு டாக்டர், இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வயபிளான ஒரு கெரியர் ஆப்ஷனா நம்ம பார்த்தோம். பட் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுமே வந்து ஒரு வயபிளான கெரியர் ஆப்ஷன் ஆயிட்டு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிளேயராகவும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மீடியாவில் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா ரேப்பிடா க்ரோ ஆயிட்டே இருக்குது.